சரி, நம்ம முதல் பகுதிக்கு வந்தாச்சே. இங்க நம்ம நாட்டோட எதிர்காலத்தையே மாத்தி எழுதக்கூடிய அளவுக்கு முக்கியமான சில சட்டங்கள் மற்றும் கொள்கை மாற்றங்களை பத்தி பார்க்க போறோம். இந்தியாவோட அணுசக்தி கொள்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1962ல இருந்து அணுசக்தி முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஆனா இப்போ சாந்தி அப்படிங்கிற ஒரு புது மசோதா வந்திருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, பிரைவேட் கம்பெனிங்க கூட இனிமே அணு உலைகளை அமைக்கலாம், இயக்கலாம்னு சொல்லுது. எதுக்குன்னா 2047க்குள்ள 100 ஜிகாவாட் அணு மின்சாரம் உற்பத்தி பண்ணணுங்கிறது தான் டார்கெட். இது ஒரு பக்கம் பெரிய முதலீடுகளை கொண்டு வரும்னாலும், இன்னொரு பக்கம் பாதுகாப்பு சம்பந்தமான கேள்விகளையும் எழுப்பாம இல்ல. அடுத்ததா, திருநங்கைகள் உரிமைகள் சம்பந்தமான சட்டத்துல ஒரு முக்கியமான திருத்தம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் தன்னோட பாலின அடையாளத்தை அவங்களே முடிவு செஞ்சுக்கலான்னு இருந்துச்சு. ஆனா இந்த புது திருத்தப்படி இனிமே பாலின அங்கீகாரத்துக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் கட்டாயம் ஆக்கிட்டாங்க. இது தனிநபர் சுதந்திரத்துக்கும் கண்ணியத்துக்கும் எதிரா இருக்குன்னு சொல்லி பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. இந்த விவாதம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி 2014க்கு போகணும். அப்போதான் சுப்ரீம் கோர்ட் நல்சா தீர்ப்புன்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்துச்சு. அதுல திருநங்கைகள் அவங்களோட பாலினத்தை அவங்களே அடையாளப்படுத்திக்கலாம்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்ப வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தம் அந்த அடிப்படை உரிமையே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்குன்னு பலரும் சொல்றாங்க. கல்வித்துறையில ஒரு முக்கியமான முன்னேற்றம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச என்சிஆர்டி, அதாவது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுவுக்கு இப்போ நிகர்நிலை பல்கலைக்கழகம், அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, இனிமே என்சிஆர்டியே டிகிரி, டிப்ளமா, சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க முடியும். இது நம்ம கல்வி சீர்திருத்தங்கள்ல ஒரு பெரிய மைல்கல்னே சொல்லலாம். இப்போ ஒரு அரசியல் மைல்கல் பத்தி பாப்போம். பிரதமர் மோடி இந்தியால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தோட தலைவரா மிக நீண்ட காலம் பதவியில இருந்தவருங்கிற பெருமைய பெற்றிருக்கார். இந்த சாதனை பெரிய பதவிகளுக்கெல்லாம் ஒரு கால வரம்பு, அதாவது டேர்ம் லிமிட் வேணுமா வேணாமாங்கிற விவாதத்தை மறுபடியும் மக்கள் மத்தியில ஆரம்பிச்சு வச்சிருக்கு. சரி, இந்த கொள்கை மாற்றங்கள்லாம் வெறும் சட்ட புத்தகத்தோட நின்னுடாது. அதோட தாக்கம் நேரடியா நம்ம பொருளாதாரத்துல தான் தெரியும். இப்போ நம்ம பொருளாதாரத்தோட நிலைமை எப்படி இருக்கு, என்னென்ன அறிகுறிகள் தெரியுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பொருளாதாரத்தோட ஹெல்த்தை செக் பண்றதுக்கு இந்த பிஎம்ஐங்கிறது ஒரு முக்கியமான நம்பர். இது 50க்கு மேல இருந்தா உற்பத்தித் துறை நல்லா வளருதுன்னு அர்த்தம். மார்ச் மாசத்துல இது 53.9 இருக்கு. சரி, வளர்ச்சி தான். ஆனா இந்த நம்பருக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பாப்போம். இங்கதான் அந்த முக்கியமான விஷயம் இருக்கு. போன மாசத்தோட கம்பேர் பண்ணி பாருங்க. பிப்ரவரியில 56.9 இருந்த பிஎம்ஐ மார்ச்ல தடால்னு 53.9க்கு குறைஞ்சிருக்கு. இது சும்மா இல்ல, கடந்த 4 வருஷத்திலேயே இதுதான் மிக குறைவான அளவு. இது என்ன சொல்லுதுன்னா, வளர்ச்சி இருக்கு, ஆனா அதோட வேகம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. சரி, ஏன் இப்படி ஒரு மந்த நிலை? இதுக்கு ஒரு 4 முக்கிய காரணங்களை சொல்றாங்க. முதல்ல, மேற்காசியாவில் நடக்கிற போர். இதனால கச்சா பொருட்கள் வர்றதுல சிக்கல். ரெண்டாவது, பெட்ரோல், ஸ்டீல் மாதிரியான பொருட்களோட விலை பயங்கரமா ஏறிடுச்சு. கடந்த 43 மாசத்துல இதுதான் உச்சம். மூணாவது, கப்பல் போக்குவரத்து செலவும் அதிகரிச்சு பொருள் வந்து சேர லேட் ஆகுது. கடைசியா, இதனாலெல்லாம் புதுசா வர்ற ஆர்டர்களும் உற்பத்தியும் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ரிசர்வ் பேங்க் ரிப்போர்ட்ல இருந்து இன்னொரு முக்கியமான தகவல். காசா விகிதம், அதாவது நம்ம பேங்க்ல இருக்கிற கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தோட அளவு கடந்த 2 வருஷத்துல இல்லாத அளவுக்கு 37.9% குறைஞ்சிருக்காம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மக்கள் பேங்க்ல பணத்தை வைக்கிறதுக்கு பதிலா அதிக லாபம் கிடைக்கும்னு ஷேர் மார்க்கெட்லயும் தங்கத்திலையும் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பொருளாதார விஷயங்கள்லாம் நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் இல்லைங்க, அதோட தாக்கம் சர்வதேச அளவுலயும் இருக்கும். இப்போ உலக அரங்குல இந்தியா எங்க நிக்குது, நம்மளோட ராஜதந்திர உறவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உலக அளவுல இருந்து ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட் வந்திருக்கு. விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து பயன்படுத்துற சம்பந்தமான விதிமீறல்கள்ல உலகத்திலேயே இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 148 மீறல்களோட இந்தியா முதல் இடத்துல இருக்கு. நமக்கு அடுத்து கென்யா, ரஷ்யாலாம் இருக்காங்க. அடுத்ததா, ராஜதந்திர உறவுகள்ல ஒரு முக்கியமான முன்னேற்றம். இந்தியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையில இருந்த சில மனக்கசப்புகள் எல்லாம் பேசி தீர்த்து ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம்னு பல துறைகள்ல ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய முடிவு பண்ணிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வா பார்க்கப்படுது. உலக அளவுல கடல் வழியா நடக்கிற எரிசக்தி வர்த்தகத்துல, அதாவது எண்ணெய், கேஸ் வர்த்தகத்துல 3/2 பங்குக்கும் மேல ஹார்மூஸ், மலாக்கா மாதிரி சில குறுகலான கடல் வழியா தான் போகுது. அதனால இப்போ இருக்கிற பதட்டமான சூழல்ல இந்த இடங்கள்ல சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட அது உலகத்தோட எரிசக்தி பாதுகாப்பையே பெரிய அளவுல பாதிக்கும். சரி, இந்த உலக அரசியல் பொருளாதாரத்தையெல்லாம் தாண்டி நம்ம எல்லாரும் வாழ்ற இந்த பூமி சில சவால்களை சந்திச்சிட்டு இருக்கு. இப்போ அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் சம்பந்தமா என்னென்ன புது விஷயங்கள் நடந்திருக்குன்னு பாப்போம்.
மாற்றத்தின் வெற்றியாளர்கள். இது யாரு சொன்னது தெரியுமா? உலக புகழ்பெற்ற எர்த் ஷாட் பரிசு அறிக்கை. தமிழ்நாட்டோட காலநிலை மாற்ற தடுப்பு நடவடிக்கைகளை பாராட்டி சொன்ன வார்த்தைகள் இது. இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய உலகளாவிய அங்கீகாரம். தமிழ்நாட்டோட இந்த கேர்ஸ் முயற்சி எப்படி இந்த பெரிய அங்கீகாரத்தை பெற்றுச்சுன்னா, முதல்ல தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுக்கு கீழே தான் இந்த கேர்ஸ் திட்டத்தை செயல்படுத்தினாங்க. இதோட சிறப்பான செயல்பாட்டுனால இயற்கையை பாதுகாத்து மீட்டெடுத்தல் பிரிவில் உலக அளவில் அங்கீகாரம் கிடைச்சது. இப்போ இந்த மாடல் மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு நல்ல முன்னுதாரணமா அமைஞ்சிருக்கு. தார் உருண்டைகள்னு சொல்லப்படுற தார் பால்ஸ், அதாவது கடல்ல ஏற்படுற எண்ணெய் கசிவினால உருவாகி கடற்கரையில வந்து ஒதுங்குற கருப்பு நிற பிசுபிசுப்பான உருண்டைகள். இதனால கடற்கரை சூழல் ரொம்பவே பாதிக்கப்படுது. இதை சரி பண்ண மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இப்போ புதுசா சில வரைவு விதிகளை வெளியிட்டிருக்காங்க. ஒரு சர்வதேச எச்சரிக்கை செய்தி. நியூகாசில் நோய்னு ஒரு விதமான வைரஸ் வடக்கு ஐரோப்பாவில் இருக்கிற கோழிகள், காட்டு பறவைகள் மத்தியில ரொம்ப வேகமா பரவிட்டு வருது. இது பறவைகளுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். இதனால கோழிப்பண்ணை தொழிலுக்கும் உயிரியல் பாதுகாப்புக்கும் பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு.